நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷம் துக்கம் என்று அனுபவிக்கின்ற வாழ்க்கையில் யாவும் நாம் வாழ்கின்ற சரகத்தை பொறுத்து, வட்டங்களை பொறுத்து, நம் தொழில்களை பொறுத்து, நம் உறவுகளை பொறுத்து, நம்மோட பழகுறதை பொறுத்து நம் சந்தோஷங்கள் அமைகின்றன. எது சந்தோஷம் எது துக்கம் என்று பிரித்தறிய முடியாது. வாட்டுக்கு வந்து மணி எடுத்துவிட்டு செல்கிறார், அது அவருக்கு சந்தோஷம், அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. கிட்ட மணியை அடிப்பதற்காக, பூஜை செய்வதற்காக தற்கார் வருகிறார், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு பூஜை செய்வதற்கு, பணியுரை செய்வதற்கு பலவித பணியாளர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அரசு அலுவலர் இருக்கிறார். இப்படி இது போன்ற ஒவ்வொரு அமைப்புகளுக்குள்ளும் ஒன்று சார்ந்திருக்கின்றது. சந்தோஷம் மனிதனுக்கும் மனிதன் மாட்டிக்கொண்டால் என்ன நடக்கும் என்பது புரிந்தது தான். ஒருத்தருடைய ஆசையின் தேவைக்காக இன்னொருத்தர் மேல் பழி போட்டு கொண்டே தான் இருப்பார். அதுபோல தான் ஒவ்வொரு தொழில் அமைப்பு சார்ந்தவாறும் அவனுடைய வாழ்க்கைகள் இன்பமும் துன்பமும் நிறைந்ததாக இருக்கும். ஆகவே இந்த பாரில் வாழும் காலம் முழுதும் நாம் எல்லோரும் இன்புற்று இருப்பதற்கும், துன்பமின்றி வாழ்வதற்கும், துன்பம் இன்பம் என்றதை பிரித்து பார்ப்பதற்கும் எல்லாமல்ல இறைவன் திருவடியை நமக்கு பாற்றுதலுக்குரியதாக இருக்கின்றது. பதில் பேசாதவன், பதில் கேட்காதவன், நம் இன்ப துன்பங்கள் என்னவென்று செவிமடுக்காதவன் என்றாவது ஒரு நாள் நாமே அவனை நினைத்து சரியாகிவிட்டதாக நினைக்க கொண்டிருக்கின்ற அந்த தெய்வங்கள், கடவுள்கள் என் வடிவுகளில் அமைக்கப்பட்டுள்ள கோயில் குளங்கள் உள்ள தெய்வங்களே அன்றி வேறு யாரும் நம்மளை நிம்மதிப்படுத்தவோ ஆற்றுப்படுத்தவோ முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் தவறாமல் கோயில்களுக்கு செல்வோம், தம்முடைய குறைகளை சொல்வோம். குறை என்பதும் ஒன்றுமில்லை, நிறை என்பது ஒன்றுமில்லை, பாவம் என்பதும் பழி என்பதும் வராமல் வாழ வேண்டும். உண்மையே பேசணும், துன்பம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். உண்மை பேசுவதற்கும் துன்பம் வரும், உண்மை பேசுவதற்கும் துன்பம் வரும். எனவே வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கின்ற நடவடிக்கைகளை நாம் ஆராய்ந்து நம் வாழ்க்கை நேர செப்பனிட்டு செல்ல வேண்டும். ஒருவர் மேல் ஒருவர் பழி போட்டு கொண்டு ஏமாற்றி கொண்டு அதை அவருக்கு கொடுத்த துன்பம் இது இவருக்கு கொடுத்த துன்பம் என்று நினைப்பதை விடுத்து, இன்று இறைவன் செயல் இதுதானா என்று நினைத்து முடிந்த அளவுக்கு துன்பத்திலிருந்து மீள்வதை நம் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றி செல்ல வேண்டும். எல்லோரும் பக்தி செல்வோம், இறைவனை நாடுவோம், இறைப்பணி செய்வோம், இன்புற்று இருப்போம். ஓம் நம சிவாய, ஓம் சக்தி. போற்றி போற்றி.